ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான், சரியா? எப்பவும் போடுற மாதிரி ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். என்னென்ன மொபைல் நம்ம கையில் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கே தெளிவாக காமிச்சிட்டு தான் கிளம்புறோம், சரியா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டிருக்கோம் iPhone 14 Pro Max. ரெண்டு விதமான மொபைல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேட்ரி ஹெல்த்து எல்லாமே ஓகே, சேம் 83%, 256 சேம் பக்காவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் இது வரைக்கும் ஒரு முறை கூட சர்வீஸ் போல். ஜஸ்ட் இப்போ தான் தனி வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் தனி வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் கூட போய் பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 44,500, அதாவது 44,500. இப்போ இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான், அப்போ தான் நமக்கு குழப்பமே இருக்காது. 44,000 ஸ்டிக்கர் உள்ளே ஒட்டியிருக்கா? ரைட், ஓகே. ஆமாம், இது வந்து 44,500ங்க. இந்த இடத்துல அடிக்கிட்டே வருவோம். ஆமாம், பாக்ஸை மட்டும் அங்கிட்ட அடிக்கிறோம். 44,500. இது வந்து 42,500. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 83. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 2 டோன் ஃபேஸ் ஐடி ரெண்டுமே பக்காவாக இருக்காது. ஒரு முறை கூட சர்வீஸ் போல். ஸ்க்ராட்ச் எதுவுமே இதில் இல்லை. இதில் லைட்டாக கொஞ்சம் டஸ்ட்டு ஃபார்மு அப்படி இப்படி லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் இதுக்கு வந்து 2,000 ரூபா கம்மி, இது 2,000 ரூபா அதிகம். எது வேணுமோ பார்த்துட்டு எடுங்க, உங்களோட சாய்ஸ் தான். அப்படியே கையில் கிடைக்கிறப்போனா எடுத்து போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து S10 ப்ளஸ். இது S10 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,500 ரூபா தரேன். இப்போ ஸ்டிக்கரை மாற்று, 5,500 போடு. இதில் என்னென்னா, என்னப்பா வாட்ச்மேனா? இப்படி வச்சிரு. அவரு வீணாக போன ஒரு பாப்பா. சார்ஜர் ஃபோன் பண்ணுறியா இல்லட்டா? சரி, சார்ஜர்லாம் இங்கே தான் இருக்குது. ஹலோ, நான் வாங்க முடியாதுடா. நான் வர்றப்ப 12 மணி ஆயிரும், எவனும் இருக்க மாட்டான். நீ போய் வாங்கி அப்படியே கொஞ்சம், நான் போகும்போது இருக்க மாட்டானுங்கடா, 12 மணி ஆயிரும். நீ சுத்த வாங்கிட்டு போயிடுறா. சரி, நான் ஆர்டர் பண்ணால் அது நல்லாவா இருக்கு? நல்லாவே இல்லையே. சரி சரி, ஓகே. ஸோ இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S10 ப்ளஸ். இது பிளாக் டாட் இருக்கு, 5,500. ஸ்டிக்கர் ஓட்டுவேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. பிளாக் டாட் மட்டும்தான். அப்புறம் இந்த பட்டன் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வெளியில் வர மாதிரி இருக்குது, ஆனால் வெளியே வராது. வர மாதிரி இருக்கே, ஆனால் வராது, சரியா? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,128. விலை வந்து பார்த்திங்கன்னா 5,500. S10 ப்ளஸ்ஸு, சாம்சங் கேலக்ஸியில் S10 ப்ளஸ்ஸு பெரிய மாடலு. ஒரு காலத்தில் இதுவும் 80,000 ரூபா மொபைல். இது 85,000 ரூபா விற்றுட்டு இருந்த ஒரு மொபைலு. காலத்தின் கொடுமையில் விலை குறைஞ்சிருக்கு. காலம் ஒரு பொண்ணு பழசாகிட்டே இருந்துக்கா, கம்மியாகிட்டே போகும். இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் காசு போடுறேன்னாங்க, ஆனால் போடல. 7,500 ரூபா போட்டோம். 7,000 ரூபா போட்டுரு, என்ன பண்ணுறது? காலை 7,200 வரைக்கும் ஒருத்தர் கேட்டார், ஆனால் அப்போ கொடுக்கல கஸ்டமர். இப்போ 7,000 ரூபாய்க்கு போடுறோம். காசு எங்களுக்கு வேணும், அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, சரியா? கோடு டிஸ்பிளேயில் கோடு இருக்குது. 12 GB ரேம். இது ஆமாம், இது நம்ம இதில் நம்ம இது போட்டுரு, மஜ்ஜித்துன்னு போட்டுரு. பிரைட் ஆஃப் பண்ணிட்டேன். எந்த இஷ்யூமே கிடையாது, ஒரு இஷ்யூ கிடையாது. மொபைலில் கோடை தவிர்த்து ஒரு இஷ்யூ கிடையாது. கோடு மட்டும் இல்லைன்னா மொபைலோட விலை 16,000 ரூபா இன்றைக்கும் விற்க முடியும் எங்களால், சரியா? 12 GB ரேமே, 256. கோடு மட்டும் இல்லைன்னா 16,000 ரூபா இதோட விலை.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் எக்ஸ். இது ஐஃபோன் எக்ஸு 64 GB, பேட்ரி ஹெல்த்து 88. மொபைல் வாழ்நாளில் இது வரைக்கும் இந்த மொபைல் சர்வீஸ்க்குன்னு போகல. மொபைல் எப்படி இருக்குன்னா அப்படியே பலன் இருக்குது. பலன் இருக்குன்னா இது எப்படி பலன் இவ்வளோ இப்படி இருக்காது மொபைலை பொறுத்த வரைக்கும். இந்த எக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணி தான் பார்ப்போம் நம்ம கைக்கு வரும்போது. ஆனால் இந்த மொபைல் மட்டும் புது மொபைல் மாதிரி காட்சி அளிக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 7500 மஜித்துன்னு கொடுப்போம். 7500. ஆல்ரெடி 8000 போட்டோம். ஸோ இப்போ குறைச்சிட்டோம், 500 குறைச்சிட்டோம். காஸ்ட் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது. 7500, அதாவது 7500. சரியா? இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 10T. சரியா? ஒன் ப்ளஸில் வந்து 10T. இது ஜிபி அதிகம் பாஸ். இது ஜிபி அதிகம். சரியா? மொபைல் வந்து பாக்ஸு, சார்ஜர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை சார்ஜர் இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் அதோட சார்ஜர் தான் இது. 120 வாட்ஸ், 100 வாட்ஸ் இல்லை, 120 வாட்ஸ். இது இல்லை 160 வாட்ஸு. ஸோ மொபைலை போட்டாலே தீ மாதிரி ஃபுல் பவரில் வயிரும். 160 வாட்ஸ். இது பார்த்திங்கங்க. இந்த சார்ஜரை இதுக்கு கொடுத்துருவோம். டைப் சிபில் வரும். 16 GB ரேம். இது 16 GB ரேமு, 256 GB. ஒன் ப்ளஸில் வந்து 10T. இது ஹை வாரண்ட்டி. விலை ரொம்ப கம்மி, 16500. எழுதுவேன் 16500, அதாவது 16500. ரைட்டா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் நோட் 20 தான். நோட் 20 தான், அல்ட்ரா கிடையாது. நோட் 20 12 GB ரேமு, 128. ஸோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா கம்மி, ஒரே ஒரு கோடு. விலை வந்து பார்த்திங்கன்னா அதிர வைக்கும் விலை. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 7800. சரியா? 7800. எவ்வளோக்குப்பா வாங்கணும்? இது பாட்டில் கிட்ட வாங்கினோம்ல இவர்கிட்ட. இல்லை இப்போ இவர்கிட்ட போட்டு கழிச்சோம். 8000 போடுவோம். 8000 தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். 8000 போடு, மஜித்துன்னு போடு. ஆக்சுவலாக ஒரு கோடு தான் பாஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன் பாஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ விற்றுருக்கானுங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு கோடு இருக்கிறதே 14000 விற்றுருக்கான். நோட் 20. இது ஸோ கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பலன்னு இருக்கும். இப்போ ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன் போனீங்க? எயிட் ஜிபி ரேமு, 256. நான் தப்பாக சொல்லிட்டேன். 8 GB ரேம். அதுக்கு தான் நாங்கள் ஒரு வீடியோவில் காமிக்கிறது. சரி, அவசரத்தில் ஏதாவது ராமகிமா தப்பாக சொல்லிடுவோம். அதனால தான் 8000 தரேன். ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் மிகப்பெரிய மொபைல், அதாவது S23 அல்ட்ரா. சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 34000. எழுதி ஒட்டுவான் 34000. இல்லை எவ்வளோ போட்டான்? 34 தானே போட்டான். ஞாபகம் இருக்கா இல்லையா? 34. ஏன்னா நான் ஏதாவது கம்மியாக போட்டேன்னா அது வேறு தலைவலியாக. சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா, 12 GB ரேமு, 256, 34000. மொபைலில் என்ன இஷ்யூன்னா கேமரா கொஞ்சம் மங்கலாக இருக்குது லைட்டாக. அது ஒரே ஒரு இதுதான், 1x 2x அவ்வளோதான். நான் வேணால் இப்போ காட்ட சொல்கிறேன் பாருங்கள், காட்டுவேன்.
என் கேமரா மங்கலாக இருக்கா? சரிப்பா, என் கேமரா மங்கலாக இருக்க மாதிரி. ஓகேங்களா, லைட்டாக மங்கலாக இருக்குது. அது 1x மட்டும்தான். 3x ஒயில்டு ஆங்கிளு மற்றதெல்லாம் வந்து பளிச்சுன்னு இருக்குது, பக்காவாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 34,000 ரூபா. ஸோ அது ஒன்றும் இல்லை, டெஸ்ட்டு தான். ஏசி ரூம்லேயே வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி இருக்கலாம். சரியா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது எடுத்து ஸோ 34,000 ரொம்ப கம்மியான விலை. ஸோ இன்றைக்கி கூட இதோட 3வது ஆள் மிஸ் ஆகுது. வாங்க வராங்க, கொஞ்சம் அப்படியே பேசிட்டு ஏதாவது ஒரு காரணத்தில் விலை கம்மி பண்ண மாட்டோம். நாங்கள் காம்ப்ரமைசன் விலையில் மட்டும் ஆகவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் மொபைல் வந்து விற்றுரும்னு. இந்த மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மாதிரி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் இது கூகுள் பிக்சலில் 9 ப்ரோ ஃபோல்டு. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட முடிய வேண்டியது. அவர் ஒரு ஃபோன் வச்சுருந்தாரு, அந்த ஃபோன் விலை கம்மியாக போகுது. அதனால ஒரு 1000 ரூபா டிஃப்ரென்ஸில் அவர் காசு எடுக்க போயினார், வரல. அவர் எங்கேயோ போய் யாருக்கிட்டே வாங்க போனார். அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு வாங்க முடியல, காசை வாங்க போனார், வரல. சரியா, அது வரல, நமக்கு அதை பற்றி தேவையில்லை. காலையில் வரேன்ருக்காரு, பார்த்துக்கலாம். கூகுள் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டு. சரியா, மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது. அதுலேயே 1,72,000 ரூபா போட்டிருக்கான். ஆன்லைனில் இன்றைக்கி 1,00,000 ரூபா விற்றுட்ருக்காங்க புதுசு. நாங்கள் வந்து வெறும் 65,000 ரூபா, 65,000 ரூபாலேருந்து 64,000 ரூபாய்க்கே கொடுக்குறோம். 64,000 ரூபா ஒட்டிடுவேன். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு சின்ன கிராட்ச் கிடையாது, ஒரு டென்ட்டு கிடையாது, ஒரு பளபளன்னு இருக்கிற ஒரு மொபைலு. 64 இது மேக்ஸிமம் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இப்படி உள்ளே போய் பார்த்துக்கலாம். சரியா, மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் இருக்குது. சரியா, மற்றபடி வேறு எங்கேயுமே எதுவுமே கிடையாது. சின்ன டென்ட்டு தான், அதெல்லாம் சொல்லணுன்றதே இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். மற்றபடி வேறு எங்கேயுமே எதுவுமே இல்லை, தெளிவாக இருக்குது. 12 GB ரேமு, 256 ஃபோல்டில் வந்து 9 ப்ரோ. அதான் கூகுள் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டு. வெயிட்டே கிடையாது. பாக்கெட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க, பெருசாக இருக்கும் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு. வெயிட்டே கிடையாது, காற்று மாதிரி இருக்கும், பாக்கெட்டில் வச்சாலே தெரியாது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 64,000 ரூபா, 64,000. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா மொபைல் நல்லா இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. இந்த மொபைலுங்களில் வந்து S22 அல்ட்ராவில் வந்து அதிகமாக வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். நம்ம இப்போ பார்க்குறோம், அப்டேட்டில் வருது நிறைய பேருக்கு. ஸோ அது ஒரு 200 ரூபா வாங்கிட்டு சரி பண்ணி கொடுத்துறானுங்க. இருந்தாலும் அது கலட்டி ரிப்பேர் பார்க்கணும்ல, அப்டேட்டில் வருது அது மாதிரி ஃபால்ட்டு. ஆனால் இதில் இல்லை, சொல்கிறேன், அது நாங்கள் கவனமாக பார்க்குறோம். இப்போ இது கொஞ்சம் செக் பண்ணிட்டேன்ல, சிம்லாம் போட்டு. தம்பி செக் பண்ணிடுறேண்ணா, சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. மற்றபடி மொபைல் வந்து இப்போ இதில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஒரு இதுக்காக சொல்கிறேன், ஒரு வேளை அதையும் செக் பண்ணியிருப்பா. ஏன்னா நம்ம திடீர்னு கேட்பாங்க, இன்னும் நெட்வொர்க் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம். சிம் கார்டு போட்டு சில இது நாங்கள் வாங்குறதா இருந்தால் செக் பண்ணி வாங்குவோம். இது வந்து கடைக்காரங்க கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்கும்போது அவங்க வந்து அது சில நேரம் சொல்லாமல் விட்ருவாங்க, அவங்களும் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதிலலாம் வந்து நெட்வொர்க் வந்து கம்ப்ளைண்ட் வருமா அப்படின்றது எங்களுக்கே இந்த ஒரு மாதமாக தான் தெரியுது. சில இது வந்து அது மாதிரி வருது. அதனால் முன்னெச்சரிக்கைக்காக சொல்கிறேன். ஆனால் இது நல்லா இருக்குது, இதில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா, 12 GB ரேமு, 256. சரியா, ஒரு சின்ன இடத்துல கூட கிராச் கிடையாது. கேமரா கொஞ்சம் வச்சு காட்டுப்பா. 28,500 ரூபா. கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை வாங்குறவருக்கு நாங்கள் செக் பண்ணிக்குவோம் முன்னாடியே.
அது மாதிரி வராது. இருந்தாலும் நாங்கள் எங்கள் சேஃப்டிக்கு, ஏன்னா உங்களுக்கு மெயினே வந்து நெட்வொர்க் தானே. சிம் கார்டு எடுக்காத ஒரு ஃபோனே கிடையாதுல்ல. ஸோ அதில் எதுவும் இஷ்யூ ஆகக்கூடாது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஜூமிங்கு கேமரா எல்லாமே செம்மையாக இருக்குது. S22 Ultra ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபா. இவர் கொடுக்கும்போது இவர் வந்து ஒரு அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி. ஸோ அப்படி சொல்லி கொடுக்க மாட்டார், அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோன் கொடுத்தாரு. ஆனால் இது வந்து அப்டேட்டில் வர்றது இல்லை. இப்போ நம்ம ரீசெட் பண்ணி நெட்டை ஆன் பண்ணும்போது ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிரும், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டு வந்துடும், நம்ம கண்டுக்க மாட்டோம். அது சொல்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு வாங்கும்போது ஒரு செக் பண்ணிக்கிறோம். மொபைல் நல்லா இருக்குது. 28,500 ரூபா. இது வரைக்கும் இந்த மொபைலோட வந்து சர்வீஸ் போகாத ஒரு மொபைல். கூகுள் பிக்சலில் 6A இது, சரியா? 6Aலாம் வந்து 13-14 விற்றுட்டு இருந்தது. இப்போ சமீப காலமாக வந்து 11,500க்கு விற்க ஆரம்பிச்சிட்டோம். விலை குறையுதுல்ல ஒவ்வொன்று, அப்படி தான் சில ஃபோன் குறைஞ்சிட்டே வரும். அந்த மாதிரி தான் இது குறைஞ்சிருச்சு. இது சார்ஜ் இல்லை. ஸோ பாருங்கள், மொபைல் ஆனால் நல்லா இருக்குது. 6/128 செக் பண்ணிக்குவோமா? சார்ஜ் போட்டு வைப்போம். இது மாட்டி விடு. 11,500 ரூபா. கூகுள் பிக்சலில் 6A சார்ஜ் போட்டுட்ருக்கோம். சார்ஜ் ஆன் ஆகட்டும், கேமராலாம் செக் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,500 ரூபா, அதாவது 11,500. இது வந்து ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ. GB. ஸோ ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ 256. ஸோ பேட்ரி ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். பேட்ரி ஹெல்த்து 76. சர்வீஸ் போகாத ஒரு மொபைல், சரியா? மொபைல் வாழ்நாளில் சர்வீஸ் போகல அப்படின்றது நம்மளால் கணிக்க முடியும். இது வரைக்கும் எந்த ஒரு பொருளும் மாற்றலை. இப்போ இது செக் பண்ணிக்கப்பா, இதில் ஏதாவது பேட்ரி எல்லாம் செக் பண்ணிக்க. ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ மேக்ஸு 256 GB. சரி 13 ப்ரோ 256 GB. எந்த இஷ்யூமே கிடையாது. பேட்ரி மட்டும் உங்களுக்கு 76 இருக்குது. 76னா 76 இருக்குது. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மொபைலு. கேமராலாம் கொஞ்சம் செக் பண்ணி காத்து. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்காவாக இருக்குது. 36,500 ரூபா, அதாவது 36,500. சூப்பராக இருக்குது. பீஸ் இது வரைக்கும் கழட்டலை. பீஸ் இது வரைக்கும் சர்வீஸ் போல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மொபைலோட விலை 36,500 ரூபா, 36,500. ஆமாம். இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, இந்த ஃபோன் பெரும்பாலும் அந்த போர்ட்ரேட்டில் ஒரு மாதிரி ஒரு அப்டேட் ஃபினிஷிங் மாதிரி வரும், அப்டேட் ஃபினிஷிங்கு. ஸோ அது இதில் இல்லை, தெளிவாக இருக்குது. அப்போ நம்ம வந்து தாராளமாக வாங்கலாம். வெறும் எவ்வளோப்பா? 36,500, 36,500 ரூபா. ஸோ கூகுள் பிக்சல் 6A வந்து சார்ஜ் ஓரளவு 5 பாயிண்ட் ஏறிச்சு, சரியா? இதோட விலை வந்து 11,500 ரூபா. இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டுவேன். மொபைல் பக்காவாக இருக்குது, ஒயிட் கலரு. 11,500 ரூபாய்க்கு ஒரு 5G மொபைல். அதுவும் கூகுள் பிக்சல் 6லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 6Aலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வேறு மொபைலே வாங்க மாட்டீங்க, அந்த சீரீஸ் தான் பார்த்து எடுப்பீங்க. கூகுள் பிக்சல் ஐஃபோன் மாதிரி தான் அதுவும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,500 ரூபா. 6GB ரேமு, 128. கேமராலாம் நல்லா இருக்குல்லவா? எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே தெளிவாக இருக்குது. மொபைல் பாக்ஸ் மொபைல் இருக்குது, சரியா? விலை வந்து 11,500 ரூபா, அதாவது 11,500.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ G45 மோட்டோ G45 வந்து 5G மொபைலு 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128 பாக்ஸோடு இருக்குது. நம்ம அன்றைக்கெலாம் போட்டோம் இவனுக்கு கொடுத்தோமா, அதெல்லாம் 35 தானே, மீரனுக்கெல்லாம் கொடுத்தோம்மா. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. வாரண்டி இருக்கான்னு தெரில, வாரண்டி இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் செகண்ட்ஸ் தான், சார்ஜ் இல்லைப்பா இதில். சரி இது மாட்டு சார்ஜ் ஏறிக்கிட்டோம். விலை எவ்வளோ போட்டிருக்காரு? 10,500 வெறும் 10,500 தான். சரியா, நம்ம இப்போ கொஞ்சம் இருங்க, இது சார்ஜ் ஆன் ஆகட்டும். இது வந்து OnePlus Nord 2T. இது எவ்வளோ விற்றோம் நம்ம? 9,500 இதோட விலை. சரியா, செகண்ட்ஸ் தான், ஒரிஜினல் டிஸ்பிளே தான். பாக்ஸு இதுக்குள்ளே சார்ஜர் இருக்கு பாரு, அதுக்குள்ளே சார்ஜர் இருக்கு. சார்ஜர் கொடுத்தோமா? சார்ஜர் நம்ம கொடுக்கலையோ? சார்ஜர் இல்லை. OnePlus Nord 2T. இது 2T தானேப்பா? ஆமாம் 2T. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,500, அதாவது 9,500. இது வந்து டெக்னோ போவான்னு சொல்லிட்டு ஒரு மொபைலுங்க. டெக்னோ போவா 5,500 5G மொபைலு, 6GB ரேமு, 128. மொபைல் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே. மொபைல் இது வரைக்கும் சர்வீஸ் போல். விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,300 மாற்றிடுவேன். 5,200 குறைக்கிறேன், 5,300 தரேன். கிளாஸ் புரோக்கனாக இருக்குது. கண்ணாடி ஒரு இடத்துல உடஞ்சிருக்கு. அது எந்த இடத்துல உடஞ்சிருக்குன்னு நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மைனூட்டாக ஒரு சின்ன கோடு போயிட்டு வருது. அது காட்டுறேன் பாருங்கள். 6,128 தான். 5,300 தரேன். இன்றைக்கி கூட ஒருத்தவங்க வாங்க வந்தாங்க, அது இன்னொருத்தர் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிட்டேன். அப்புறம் அவர் வந்து வேறு ஃபோன் கொடுங்கன்னு வாங்கிட்டார். அவருக்கு இது பிடிக்கல. டெக்னோ போவான்றது ஒரு வந்து இந்தியா கம்பெனி, ஒரு சின்ன ஆள், அதனால் அவர் பேர் வந்து பிரபலம் இல்லாதனால யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் டெக்னோன்றது அது ஒரு நல்ல கம்பெனி தான். பிரபலமாகல இந்த விவோ, ஓப்போ, OnePlus அது மாதிரி வரல. இது ஆமாம், நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர். பாவம், இந்த கம்பெனிக்காரரு இந்த மொபைலில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் மார்க்கெட்டிங்கில் வந்து கெட்ட பேர் இதுக்கு. 6,128. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,300. அடுத்தது இது வந்து தனி வீடியோ போடணும்னு பார்த்துட்டே இருந்தோம். இது ஒரு ஆளாக வந்து மாட்டி விட்டு கடைசியில் போட முடியாமல் போயிடுச்சு. இது வந்து ரியல்மியில் GT60. நல்ல விலை கீழே வந்துருக்கும். ரியல்மி GT60 வந்து கோடு தான் இஷ்யூ, வேறு ஒன்றும் இல்லை. மொபைலு பாக்ஸோடு இருக்குது. கோடு இருக்கிறனால இந்த மொபைலோட விலை வந்து எவ்வளோ போட்டார்? மறந்துட்டேனப்பா, எவ்வளோ போட்டார்? 12,000 12,000 என்னமோ சொல்கிறார் பஸ், நான் மறந்துட்டேனே. ஆனால் 12GB 8GB ரேமு, 256. சரியா, ஒரு கோடு இருக்குது, அவ்வளோதான். ஒரு கோடு, அதான் சின்ன கோடாக இருக்குது. 2 கோடு சேர்ந்த மாதிரி இருக்குது. 12,256. உங்களுக்கு டிஸ்பிளேயே வந்து இதோட ரேட்டு வந்து ஒரு 6,000 7,000 தான் இருக்கும் இந்த டிஸ்பிளே. ஸோ அப்படி சப்போஸ் மாற்றணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த மொபைலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து எவ்வளோ பார்ப்போம், நம்மளே எவ்வளோ போட்டிருக்கோம். ரியல்மி GT60 18 20 போகும் சார். 6,000 உங்களுக்கு வந்து 12,000 தரேண்ணா. சரியா, 12,000 இதோட ரேட்டு. நீங்கள் என்ன எதுன்னு யோசிச்சுட்டு சொல்லுங்கள். 8,256 ரியல்மி GT60. ஐஃபோனில் 14 இது 34,000 கொடுத்துருக்காப்புல. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128.
மொபைல் அப்படியே வந்து தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது. செம தெளிவாக தான் இருக்குது. நம்ம பார்க்கும்போதே தெரியும்ல. மொபைல் ஒரு முறை கூட சர்வீஸ் போல். பேட்ரி ஹெல்த்து 86 இருக்குது. செம ஜென்யூனாக இருக்குது, செம தெளிவாக இருக்குது. 14+, 34,000 கேபிள் இல்லை, சார்ஜர் கேபிள் இல்லை. விலை வந்து பார்த்திங்கன்னா 34,000, 34,000. சரியா, 34,000. மொபைல் இப்படி வெளியவே வைப்போம். இப்போ இதில் ஒட்டிடுவேன் 34,000. அதே மாதிரி இதுலேயும் ஒட்டியிருப்பா. அப்புறம் ஏன்னா மொபைலில் ஒட்டினா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இந்த இதையும் 12,000 ஒட்டிடு. இது 34,000 ஒட்டு, இதை 12,000 ஒட்டு, இதை 9,500 ஒட்டு. இதெல்லாம் ஒட்டி தான் இருக்குது. 34. ஜிடி 12,000. ஆமாம். அப்பா ஆமாம். அடுத்ததாக மோட்டோவில் வந்து எட்ஜ் 45, மோட்டோ எட்ஜ் 45 10,500. G45, சரி, மோட்டோ G45. ஸோ ஆன் பண்ணி பார்த்துருவோம். மொபைல் நல்லா தான் இருக்குது. 10,500 அவரோட ப்ரைஸு. இதை செக் பண்ணி காட்டா. மோட்டோ G45, ஜிபி வந்து 8128, பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. மொபைல் தெளிவாக இருக்குது, புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. வாரண்டி இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அது நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா பில் இல்லை. இது ஐஎம்ஐ நம்பர் போட்டால் தெரிஞ்சிடும்ல வாரண்டி இருக்கா என்னென்ன. லாக்கா? பேட்டர்ன் லாக் என்னன்னு தெரியலையா? அப்படியா, சரி வாங்கிப்பா, அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பேட்டர்ன் லாக் என்னன்னு தெரிலன்றாப்புல, அது நம்ம கேட்டுக்கலாம். இதோட விலை 10,500. அடுத்ததாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐபேடு 6th ஜென்ரேஷனு 128, விலை வந்து 7,500. ஒரிஜினல் டிஸ்பிளே, சர்வீஸ் போகாதது, செம்ம தெளிவாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 7,500, அதாவது 7,500. சரியா, மொபைல் கீழே உள்ளதான் முடிச்சிட்டேன், மேலே உள்ளதான். இது வந்து நம்ம பழைய வெறும் டப்பா. இது தூக்கி எப்படி வச்சுருவோம். இதுவும் வெறும் டப்பா தான். ஸோ இதுவும் வெறும் டப்பா. என்னப்பா வெறும் டப்பாவாக வருது. இது வந்து புது மொபைலு, சாம்சங் கேலக்ஸியில் S25, 48,000, 11 மாதம் வாரண்டி இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256. விலை வந்து 48,000, 48,000. ஸோ வாரண்டி உள்ள ஒரு புது மொபைலு. கிட்டத்தட்ட 10 மாதம் 11 மாதம் வாரண்டி இருக்குது. விவோ Y300, 8 GB ரேமு, 128, பாக்ஸ் சார்ஜரோட ஃபுல் கிட்டோடு இருக்குது. விலை வந்து 15,000 இதோட விலை. பாக்ஸு, சார்ஜர், 5G மொபைலு. வாரண்டியும் பார்த்திங்கன்னா இன்னும் 10 மாதம் இருக்குது. 10 மாதம் வாரண்டி இருக்குது. புது மொபைலாக இருக்குது. விவோவில் வந்து Y300, சரியா, ஜிபி 8, 128. இந்த மொபைல் தான். பச்சை கலருக்காகவே எடுக்கலாம். மொபைல் தெளிவாக இருக்குது. சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே காமிச்சது தான், அதனால் தேவையில்லை.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 15 ப்ளஸ் இது 256 ஜிபி இது இருக்குது பாருங்கள். 43,500 சார்ஜ் இல்லை. சார்ஜ் ஏறட்டும், நான் செக் பண்ணி காமிச்சிட்றேன். இது ஏற்கனவே காமிச்சது தான். பேட்ரி ஹெல்த் எவ்வளோன்னு தெரியல, இருங்க பார்த்துட்டு திரும்ப ஒருக்கா காமிச்சிடும். ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நியோ 6 இது 5G மொபைலு 15,000 இது. கஸ்டமர் இது 12 GB ரேமு 256 பாக்ஸு சார்ஜர் எல்லாம் ஃபுல் கிட்டோடு இருக்குது. விலை 15,000, 15,000. வாரண்டிலாம் வராது, இதெல்லாம் பழைய மாடல் தான், இதெல்லாம் வாரண்டி இருக்காது. சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா 37,000 ஒயிட் கலரு. ஸோ இதில் என்னென்னா ஸ்பீக்கர் வந்து இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை, லைட்டாக கேட்குது அவ்வளோதான். சரியா, அது அவர் கணிக்கலை, நாங்களே கணிக்கலை. ஆனால் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி வாங்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் செக் பண்ணும்போது தான் இதில் வந்து சவுண்டு வந்து கம்மியாக கேட்குறதே கண்டுபிடிச்சோம். உதாரணத்துக்கு இந்த எப்படிப்பா ஸ்டார்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு சவுண்டு வச்சு காட்டு. இந்த பாருங்க கேட்குது பாருங்கள். யூடியூப்பில் போனோன்னா சவுண்டு கேட்கும், ஆனால் கம்மியாக கேட்கும் அவ்வளோதான். மேலே உள்ள ஸ்பீக்கர் கேட்கும், இந்த பக்கத்து ஸ்பீக்கர் கேட்காது. ஆனால் நீங்கள் கால் பண்ணுறது, பேசுகிறது, வைக்கிறது எல்லாமே ஓகே. சரியா, இது மட்டும்தான். மொபைலை சர்வீஸ்க்குன்னு கொண்டு போகல. சரியா, கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே கேமரா கொஞ்சம் காட்டா. ஆனால் விலை கம்மிங்க, 37,000 சரி, அந்த ஃபால்ட்டு ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல, அந்த ஃபால்ட்டு இருக்குது. ஆனால் அது நல்லா இருந்தால், அந்த ஃபால்ட் இல்லைன்னா 42,000 விற்பாங்க. 40,000, 42,000. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3,000 கம்மியாக தராங்க. ஆனால் நீங்கள் பழசு வாங்குறதோ மாதிரி இல்லை, இது ஒரு நீட்டாக வாங்குகிற நீட் கண்டிஷன் மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்னது தான் 37,000, 37,000. கேட்குது, சவுண்டு கம்மியாக கேட்குது, புரியுதா? அதுவே நல்லா தான் கேட்குது. இப்போ இங்கே வரைக்கும் அதான் இங்கேயே நல்லா கேட்குது. உன்னிப்பாக பார்த்தா பேக் கீழே உள்ள ஸ்பீக்கர் கொஞ்சம் ஸ்லோவாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகல தெரில. ஸோ 37,000. இப்போ வந்து S23 அல்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா 2 போட்டோம். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், 34,000. அது என்ன ப்ராப்ளம்னா கேமரா ஃபால்ட்டு. கேமரா வந்து ஒர்க் ஆகுது, கொஞ்சம் டர்ராக இருக்குது. இது வந்து எல்லாமே நல்லா இருக்குது, சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான். ஸ்பீக்கர் சவுண்டு நீங்கள் கால் பண்ணுறது பேசுகிறதெல்லாம் க்ளீனாக இருக்குது, அது ஒரு பிரச்சனை கிடையாது. வீடியோ படம் பார்க்கும்போது அது மாதிரி சவுண்டு கம்மியாக கேட்குது. இது வந்து ஓப்போவில் F25 Pro 5G மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, மொபைலு, சார்ஜர் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்னா வந்து யூடியூப்பில் படம் பார்க்கும்போதோ கேமரா பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்துடுது, உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுது. டிஸ்பிளே என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூன்னு காட்டுது, மொபைல் வந்து ஹீட் ஆகுதுன்னு சொல்லி காட்டுது. அது ஸ்டார்டிங்லேருந்தே காட்டுது. எங்கேப்பா இந்த ஃபோனு? இந்த ஃபோனு ஓப்போ F25 Pro. இதா 7,500, வெறும் 7,500 தான் போட்டிருக்கு. சரியா, சார்ஜ் இல்லை. ஸோ இதையும் சார்ஜ் போட்டு ஒரு வாட்டி ஆன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பேசணும்ல, ஐஃபோன் 43,000
எவ்வளோ போட்டிருக்காரு? 43,500 43,500 இதில் வந்து பேட்ரி ஹெல்த்து iPhone 15 ப்ளஸ்ஸு பேட்ரி ஹெல்த் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு தான் $91 சைக்கிள் கவுண்டு 827 சரியா? ஆன் ஆகட்டும். அடுத்ததாக வந்து ஓப்போவில் F31 ப்ரோ 5G மொபைலு 22,000 நினைக்கிறேன். புது மொபைல் இது. இதானவா? ஆமாம் இதுதான் ஓப்போ F31 ப்ரோ. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 நாள் கூட ஆகலைங்க. 8256. இந்த மொபைல் வாங்கி 10 நாள் கூட ஆகலை. சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 22,500 அதாவது 22,500. 8GB ரேமு 256GB ஸ்டோரேஜ். இது வந்து விவோவில் Y400ன்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு 5G மொபைல் தான். 17,500. இதுவும் வாங்கி வந்து ஒரு 11 மாதம் வாரண்டி உள்ள மொபைலு. புது மொபைலு. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 17,500. மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல் எங்கே இருக்குது காட்டு? என்ன மொபைல்னா? இது விவோ இதாக இருக்குல்ல, இதுதான். ஸோ இதோட விலை 17,500. மொபைல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. புது மொபைல். இதெல்லாம் செக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 17,500. ஒன் ப்ளஸில் வந்து 12R இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 16GB ரேமு 256GB. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு மொபைலு சார்ஜர் எல்லாமே இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000. அதாவது 30,000 இது. வீடியோ போட்டுருக்கா? சரி. 30,000. என்னப்பா? ஹலோ என்ன? அப்படியா? சரி இரு, நான் பார்க்குறேன். எனக்கு பைக் இல்லை. நான் எங்கே போய் வாங்குறது? பைக்கு ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுல. சரி நான் பார்க்குறேன், வாங்கிட்டு வரேன். சரி. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord 2 இது. பாக்ஸு மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 சொல்லி கொடுத்துருக்காரு. பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. 8,128. எதுக்குப்பா அப்படி அலாரம் அடிக்கிறானுங்க? நம்ம கடையை தான் அடைக்க சொல்கிறானுங்களோ? சரி லைட் ஆஃப் பண்ணி. எல்லாம் அடைச்சிட்டாங்களா? எல்லா கடை அடைச்சிட்டாங்களா? ஓகே ஓகே. இந்த அவ்வளோ பாதி முடிய போகுது. ஜாமானா அதில் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணுங்க. வெறும் தர்மாக்கோல்னா அது பாரு, கழட்டி பாருங்க. ஸோ இது வந்து OnePlus Nord 2 இது. பாக்ஸோடு இருக்குது. சார்ஜர்லாம் இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 rupees. யார் இது? எங்கே இருந்து எடுத்தீங்கன்னா? ஆமாம் இருக்கு, ஐட்டம் இருக்க. மறந்து வச்சுட்டு போயிருப்பானுங்க. அன்சாரி கிடையாதா? விவோ V30 இது 5G மொபைலு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது இந்த மொபைலு? 17,500.
பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. மணி எத்தனைப்பா? அதுக்குள்ளே வந்து விரட்டுறானுங்க. மணி எத்தனைண்ணா? 11:15. 11:15. சரி, ஓகே. அது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருவோம். OnePlusல வந்து 11R, OnePlus 11R 15,500 இது. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8/128 15,500, 15,500. விவோ V50e. ஸோ 20,500 வாரண்டி உள்ளது. 11 மாதம் வாரண்டி இருக்குது. புதுசு பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. 20,500. இதையும் உள்ளே வச்சுருவேன். ஐயோ ஆமாப்பா, அதையும் வெளியே வச்சிரு. அதையும் வெளியே வச்சிரு. அதுக்குள்ளே ஏதாவது மொபைல் இருக்கா பாரு. இது உள்ளே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் வைக்கலல்ல? சரி, ஓகே. இல்லை, இது உள்ளே வச்சு. விவோ V27. சரியா, கிளாஸ் மாற்றிருக்கு. 12,500. ஸ்லோவாக இருக்குது. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 12,500. இதெல்லாம் நிறைய வாட்டி போட்டாச்சு. இது ஒரு தம்பி வாங்கிட்டார். இது சரியா, இது ஒருத்தர் வாங்கிட்டார். இதுவும் iPhone 15 Plus பிளாக் டாட். இன்றைக்கி பார்சல் போட வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸு. போயிட்டு திரும்பி வந்துட்டார். நாளைக்கு திரும்ப பேக் பண்ணி போட்டுருவோம். ரெட்மியில் வந்து Note 13 இது. ஸோ இதில் வந்து என்ன ஃபால்ட்டுனா கேமரா தான் ஃபால்ட். இதில் எங்கே இந்த மொபைலு அவன் விற்றுருங்கன்ட்டான். விற்று கொடுங்கன்றான். எங்கே இந்த மொபைலே காணோம்? மேலே இருக்குல்ல. 5,000 ரூபா. இப்போ 5,000 ரூபா போட்டான். 5,000 ரூபா விற்று விட்ருவோம். பாவம், அவனுக்கு காசாவது கொடுக்கலாம்ல. இது வந்து கேமரா ஃபால்ட்டு. சார்ஜ் போடு. சார்ஜ் போட்டவுடனே ஏறினோன்னா செக் பண்ணிக்கோ. இது வந்து ரியல்மியில் 14Xன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபா, அதாவது 11,000 ருபீஸு. சரியா, வாரண்டி கூட இருக்குது. 3-4 மாதம் வாரண்டி இருக்குது. இதெல்லாம் தனி வீடியோவில் நாங்கள் போட்டோம் இன்றைக்கி. சரியா, இருந்தாலும் நம்ம காமிக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 FE. சரியா, இதோட விலை 19,500 இது ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறதா இருந்தேன். ஒன்றும் பேசலை, ரேட்டு பேசுறதுனால அப்படியே வச்சுட்ருக்கேன். 19,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/256. இது வந்து ஐஃபோனில் வந்து 13 23,000 இதோட விலை. நம்மகிட்ட பைக் இல்லைல்ல. ஆனால் இது தலைவலியாக இருக்கு. இது வந்து பேட்டரி ஹெல்த்து 80%, 80%, 128. iPhone 13R. சரியா, இது ரேட்டை குறைச்சிட்றேன் நான். சரியா, iPhone 13R. இதுக்கு வந்து வாரண்டி வந்து 6 மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர்லாம் கிடையாது. இதோட விலை வந்து நான் இப்போ எவ்வளோ தரேன்னா உங்களுக்கு 27,500 தரேன். 27,500 தரேன். 13R. சரியா, ரொம்ப கம்மியாக தரேங்க. 27, 31 ரூபா 32 ரூபா விற்கிறாங்க. சரியா, ஜிபி வந்து பார்த்திங்கன்னா
12 GB ரேமு 256. ஸோ ரொம்ப கம்மியாக தரான் சரியா. இந்த இது மாற்றிடுவேன் 27,500 போட்டுரு. 27,500 அப்பா இது முடிகிறக்குள்ளே விடிஞ்சிரும் போல இருக்கு. ஒன்றும் எவ்வளோ ஃபோன் இருக்கு. ஐஃபோனில் வந்து 128, ஐஃபோன் 16 அது. அப்போ அலாரம் அடிச்சுட்டே இருக்கு. ஐயா சரியான ஈத்திரையாக இருப்பாங்க உங்களுக்கு. ஐஃபோன் 16 ஆமாம் 27,500 விலை குறைச்சிட்டோம் நாங்கள். OnePlus 13R. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 16 128. பேட்ரி ஹெல்த்து வந்து ஒரு நிமிஷம் சரிங்க. இது வந்து எல்லாமே வாரண்டி உள்ளது. 52,000 தரேன் ஐஃபோனில் 16. பேட்ரி வந்து 11 மாதம் வாரண்டி இருக்குது. ஐஃபோன் 16 11 மாதம் வாரண்டி. 100% பேட்ரி ஹெல்த்து. சைக்கிள் கவுண்டு 8 தான் இருக்குது சரியா. வாங்கி 10 நாள் கூட அவளை விற்றுருக்காப்புல. 52,000 இதை நான் உங்களுக்கு தரேன். 13R 12,256 27,500 பாக்ஸோடு இருக்குது. இதையும் மறந்துடாதீங்க. இதுதான் நம்ம சொல்லிட்டோமே. இது 7,500 அதான் இது ஹேங் ஆகுன்ற மாதிரி சொன்னோம். ரியல்மியில் வந்து 10 ப்ரோ. ரியல்மியில் 10 ப்ரோ 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB 8 GB ரேமு 128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000. அதாவது 10,000. இது மொபைல் எங்கே இருக்குன்றதை இப்போ நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த இருக்குது. ஸோ 10,000 ரியல்மி 10 ப்ரோ. வாரண்டி கூட இருக்கலாம் இருக்காமல் இருக்கலாம் சரியாக தெரில. இது வந்து ஐஃபோனில் வந்து 16Eன்னு சொல்லிட்டு ஒயிட் கலரு 128. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கொஞ்சம் இருக்குது. வாரண்டி இருக்குதுன்னு தான் சொன்னது ஞாபகம் இருக்குது, மறந்துட்டோம் நாங்கள். 128 35,500 35,500. ஸோ பேட்ரி ஹெல்த் வந்து 100. சைக்கிள் கவுண்ட் வந்து 24. ஸோ அடுத்ததாக இந்த டேப் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து வெறும் மொபைல் தான், அதையும் கடைன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பு 6 42,000 இதோட விலை. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S22 8256 20,000. இது வந்து விவோவில் X100 விவோ X100 12 GB ரேமு 256 29,000 29,000 இது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. இது கேமரா ஃபால்ட்டு. கேமராவா ஒரு நிமிஷம். ஆமாம் கேமரா சுத்தமாக ஒர்க் ஆகாது சரியா. சம்டைம் வரும் சம்டைம் வராது. கேமரா ஃபால்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 27,000 27,000 இது. இது ஸ்டிக்கர் ஓட்டுவேன் 27,000. இது வந்து OnePlusல வந்து 12R பாக்ஸ் சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. இதை எடுத்து ஏன் போடல. 12R இதோட விலை 27,000. இது வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ போட்டோன்னு ஞாபகம் இல்லையா, மறந்துட்டேன். சரி ஓகே. இது வந்து OnePlusல வந்து 12R. 12Rஆ இது 11R தானே இது. ஒரு 25,500. இது ஹானரில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 8256. இது சாம்சங்கில் வந்து 13,500. OnePlus Nord 2T 10,500. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா பேக் டோர் உடஞ்சிருக்கு, டபுள் கலர் இருக்குது 18,000. சாம்சங் கேலக்ஸியில் Note 20 10,000. ஐஃபோனில் வந்து
13 ப்ரோ மேக்ஸா 12 ப்ரோ மேக்ஸா? இது என்னப்பா இது? 13 ப்ரோ மேக்ஸ் தானே இது? 13 ப்ரோ மேக்ஸு 84% பேட்ரி ஹெல்த்து. அது 13 ப்ரோ மேக்ஸு விலை வந்து எவ்வளோ போட்டிருக்கு? 28,000. சைடில். ஆமாம், சைடில் ஒரு லைன் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் தனி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் நேற்று வீடியோவில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 128 தானா? சாரி, 13 ப்ரோ மேக்ஸு 128. பேட்ரி வந்து 84. இது சாம்சங்கில் வந்து S20 இது 10,000 ரூபா. இது ஒரு கோடு இருக்குது சரியா, S20 இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 8 ப்ரோ 7,500 2 கோடு இருக்குது. இது வந்து 4,500. இது எக்ஸஸ் மேக்ஸு 10,000 64 GB. ஸோ டேபு இதெல்லாம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறோம். அவ்வளோதான், டைம் ஆகுதுப்பா. வாப்பா போகலாம். போலீஸ்காரனுங்க நம்மளை இருக்க விட மாட்டானுங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால காவல்துறை விரட்டுது. எடுத்து வை. என்னன்னா ஊற்றிக்கங்க, தண்ணி ஊற்றிக்கங்க. அப்படியே இருந்த மாதிரி எல்லாத்தையும் அடிக்கி மேலே விட்டோம். எல்லாத்தையும் பாக்ஸில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம்ல, எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி விட்ரு. சரி பஸ், நாங்கள் கிளம்புறோம். அரசியல் பேசுகிறதுக்கு டைம் இல்லை. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக அரசியலில் நல்லவனை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. மக்கள் வந்து ஓட்டு போடும்போது நல்லவனே கிடையாது சரியா. எல்லாமே கெட்டவனுங்களாக தான் இருக்காங்க, நல்லவன் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, திருடன், கொள்ளைக்காரன், ராட்சசன், இவனுங்க 3 பேருக்கு இடையில தான் போட்டியே. வர 2026 நல்லவனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சரியா. அதை விட்டுருங்க, நல்லவன் சத்தியமாக கிடையாது. திருட, கொள்ளைக்காரன், ராட்சசன் சரியா. திருடனைக்கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், கொள்ளைக்காரனை கூட விட்டுறலாம். ஆனால் ராட்சசன் கொடியவங்கிட்டலாம் மாட்டிக்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிடுவானுங்க. அதனால் யோசித்து ஓட்டு போடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் சரியா.